ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தேர்தலுக்கு பிறகு எங்கே என்ன ட்ராமா நடந்ததோ இல்லையோ, அதிமுகவில் நடைபெற்ற மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய பேசுபொருளாகத்தான் இருந்தது. இன்று அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு வேலுமணி அவர்கள் தலைமையில் இருந்த எம்எல்ஏக்களும் நேர எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்று சந்தித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு கருத்து வேறுபாடு தான் இருந்துச்சு, அதெல்லாம் கடைஞ்சிட்டோம், நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு வேலுமணி அவர்கள் ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட் கொடுக்க, சி.வி. சண்முகம் எங்கே அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. அவர் ஏன் வரலை, அவர் நீங்கள் இபிஎஸ்ஐ சந்திப்பீங்களான்னு கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ்னு சொல்ல, இந்த விவகாரம் அதிமுக உடைய இந்த பிளவு இணைப்பு அப்படிங்கிறது முழுமையான இணைப்பா, சுபம் போட்டுட்டாங்களா இல்லை இன்னும் தொடர்கிறதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு முனவர் பாஷா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் திரு ஜவஹர் அலி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். திரு முனவர் பாஷா, ஒரு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா இல்லை ஒரு சின்ன கமா இருக்கா, ஒரு நெருடல் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. திரு சி.வி. சண்முகம் ஏன் வரல அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கேன். அதாவது அதிருப்தியாளர்கள் அணியினுடைய தலைவராக இருந்தவர் எஸ்பி வேலுமணி அவர்கள். வேலுமணி அவர்கள் சி.வி. சண்முகம் எங்களோடு தான் இருக்கிறார் என்று அவர் கருத்தை தெரிவிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சி.வி. சண்முகம் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக இன்னும் தெரிவிக்கவில்லை. என்றாலும் அதிருப்தி அணியில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணக்கமாக இருப்பதென்று முடிவெடுத்து இருப்பது என்பது அதிமுகவிற்குள் ஏற்பட்ட அந்த பிளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் முழுமுதற் காரணம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, அதிமுக என்கின்ற கட்சி விஜய் முதலமைச்சராக வரக்கூடாது, எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தித்தான் தேர்தல் களத்தை சந்தித்தார்கள். அதற்காகத்தான் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழகத்து மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். அதே நேரத்தில் இந்த 47 பேரிலே 25 பேர் தனியாக பிரிந்து விஜய் அவர்களை ஆதரித்து நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு மரியாதைக்குரிய முதல்வர் விஜயே காரணமாக இருந்திருக்கிறார் எண்ணுகின்ற பொழுது, எந்த அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விஜய் பிரச்சாரம் செய்தாரோ அந்த அதிமுகவினுடைய ஆதரவை, இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கூட்டணியோடு போட்டியிட்டு வெற்றி பெற்றவருடைய ஆதரவை பெற்று நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார். அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக ஸ்டாலின் வர வேண்டும் என்று தேர்தல் களத்தை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவர்களெல்லாம் விஜய் அவர்களால் தீய சக்தி திமுக என்று விமர்சிக்கப்பட்ட அந்த திமுகவிற்கு ஆதரவான வாக்குகளை பெற்றவருடைய ஆதரவோடு தான் இன்றைக்கு ஆட்சியை அமைத்திருக்கிறார். சரி, ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்று சொன்னவை எல்லாம் அதிகாரத்தை நீங்க சிஎம் மீதான விமர்சனத்தை வச்சிட்டு இருக்கீங்க. நான் கேட்கறது அதிமுக இதுக்கு எல்லாத்துக்கும் அதிமுகவினுடைய குழப்பம் முடிந்து விட்டது. குழப்பத்திற்கு ஆரம்பமே விஜய் தான். அன்றைக்கே அவர் இதை ஆதரிக்காமல் இருந்திருப்பாரே ஆனால், அல்லது இதை ஊக்கப்படுத்தாமல் இருந்திருப்பாரே ஆனால் அதிமுகவிற்குள்ளே இந்த பிளவு வந்திருக்காது. அதனால் இந்த பிளவை உருவாக்குவதற்கு விஜய் தான் காரணம் என்று நான் கருதுகிறேன். புரியுது. ஏனென்று சொன்னால் அதிமுகவை பொறுத்தவர் கேப்போ திரு ஜவஹர் அலி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாம் இப்போ சுமூகம் ஆயிடுச்சு இல்ல திரு ஜவஹர் அலி? இதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதாவது திமுக தான் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம முனவர் பாஷா அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் தாவேக்கா முதலமைச்சர் விஜய் தான் காரணம்ங்கிறது. விஜய் பிரச்சனை அவர் சொல்றதுல என்ன, அது லாஜிக்கா தானே இருக்கு.
எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்களா? அமைச்சர் ஆகணும். நீங்க மறைமுகமாக ஏற்கனவே திமுக இல்ல அவர்களுடைய கோரிக்கை அமைச்சர் ஆகணுங்கிறதுல ஏற்கனவே நீங்க குறுக்கு வழியில எடப்பாடியார் வந்து திமுகவோட சேர்ந்து முதலமைச்சர் ஆவறதுக்காக ஏற்பாடு பண்ணாரு. அதுதான் இல்லன்னா வந்து 54 வருடம் அதுதான் இப்ப இல்லையே. திமுக முதலமைச்சர் ஆயிட்டாங்களா என்ன? ஒன்னும் ஆலியே யாரும் இல்ல. அப்படி ஒரு பேச்சு நடந்ததா ஒரு 2-3 நாள் ஓடிச்சு, அப்புறம் முடிஞ்சில்ல. அது யாரும் அதை செயல்படுத்தல. அதெல்லாம் உண்மைகள் தான். அதெல்லாம் உண்மை. அதன் காரணமாகத்தான் இவங்க வந்து அதாவது மக்கள் பெரும்பான்மை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நம்முடைய ஆதரவை கொடுத்து அந்த கட்சியை வலுப்படுத்தி நாம வந்து 5 வருடம் இந்த ஆட்சி மக்களுக்காக சேவை செய்யணும் என்பதற்காக இந்த எம்எல்ஏக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. அவர்கள் எடுத்த கோரிக்கை என்ன நீங்க முதல்ல பார்க்கணும். இந்த தொடர் தோல்விகள், இந்த தொடர் தோல்விக்கு காரணம் விவாதிக்கணும், பொதுக்குழுவை கூட்டணும். இல்ல அதிமுக தோத்துருச்சு. அதிமுக தோல்விக்கு என்ன காரணம்? வாங்க அதை ஆராய்வோம், பொதுக்குழு கூட்டுவோம், கட்சியை வலுப்படுத்துவோம் அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் ரைட்டு. தாவேகா ஆட்சியை வலுப்படுத்தணும்னு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன அவசியம்? ஆட்சியே இல்ல மேடம். தாவேகா ஆள்றதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? இல்ல நீங்க அதாவது 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த ஆட்சி கீழ் பொறுப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பெரும்பான்மையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர், அதாவது எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஆட்சியில பொறுப்பு இருக்குது மேடம். நீங்க ஆமா கண்டிப்பா பொறுப்பு இருக்குது. அதே அடிப்படையில் தான் நீங்க எதிர்க்கட்சி வரும், ஆளுங்கட்சி வரும். அந்த அடிப்படையில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்றாங்கனாலே அவங்க ஆட்சியில பங்கெடுக்கலன்னு அர்த்தம். நீங்க எதிர்க்கட்சி அப்படி இல்ல, எதிர்க்கட்சி உறுப்பினராகவும் அந்த மக்களுக்கு சேவை ஆற்றணும் என்ற அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள். நீங்க வந்து இந்த சமயத்துல ஒரு பெரும்பான்மை கிடைக்கலங்கிறதுக்காண்டி அந்த ஆட்சியை கவுளணுங்கிறீங்களா? அறுதி பெரும்பான்மை இல்லங்கிறதுக்காண்டி அப்போ வாக்களிச்ச 108 தொகுதிகள் நான் என்ன கேக்குறேன், அந்த விஜய் வரக்கூடாதுன்னு தானே அதிமுக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்குச்சு. அதெல்லாம் உண்மைதான் மேடம். ஆனா வந்துருச்சு. அப்ப வந்துருச்சுனா அவர் ஆட்சி அமைச்சு போட்டு சார் எப்படியாவது. உங்களுக்கு என்ன சார் போச்சு? நீங்க ஓடி போய் ஆதரவு கொடுக்குறீங்க, ஏதோ எதிர்பார்த்து போடுங்க, கிடைக்கல, திரும்பி வந்துட்டீங்க. அப்படிதானே பாப்பாங்க மக்கள். நிச்சயமா. இங்க பாருங்க, இப்போ இந்த நீங்க அந்த எண்ணமே இல்லன்னு தெளிவுபடுத்தியாச்சு. தாவேகா சார்பிலையும் எல்லாம் சொல்லிட்டாங்க, அமைச்சர் வர பொறுப்பு தாரோம் நாங்கள் சொல்ல. இப்போ இதுக்கெல்லாம் காரணமே இருந்தா எடப்பாடியார் பிடிவாதம். அந்த பிடிவாதத்தின் காரணம் இன்னைக்கு என்ன இருக்கு? அதிமுக 4 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்காங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்காங்க. அவருடைய பிடிவாதம். நான் தொடர் தோல்வி ஏற்பட்டா கூட பொதுக்குழுவை கூட்ட முடியாது, நான் விவாதிக்க முடியாதுன்னா அது என்ன விதமான ஜனநாயகம் ஒரு கட்சிக்குள்ள? அதாவது 47 பேர்ல 25 பேர் ஒரு பக்கம், 25 பேர் இன்னொரு பக்கம் இருப்பாங்களா? இவங்களுக்குள்ளேயே வந்து தனித்தனியா அணியா இருப்போம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே சமாதானம் முடிச்சுக்கிடுவாங்களா? சபாநாயகர்கிட்ட போய் நாங்க சமாதானமா போயிட்டோம் அப்படின்னு மனு கொடுத்துட்டாருன்னா சபாநாயகர் மனுமுறை ஏத்தி கொண்டு போனா அப்ப மக்களை முட்டாளாக்குற விஷயம் தானே அது? இல்ல மேடம். நீங்க இந்த தோல்விக்கான காரணங்களை விவாதிக்கணுங்கிறது என்பதுதான் உண்மை. அம்மா மறைவுக்கு பிறகு தொடர் தோல்வி இது ஏற்பட்டிருக்கா இல்லையா? இப்ப நீங்க போன இந்த எம்எல்ஏக்களை பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முகத்துல எல்லாம் எடப்பாடியார் 2 போட்டோ எடுத்திருக்காங்க. ஒருத்தருடைய முகத்திலேயாவது ஒரு சிரிப்பு இருக்கா? எல்லாருடைய முகத்திலையும் சோகம் தான் தெரியுது. அப்போ நீங்க சிவி சண்முகம் அவ்வளவு சோகமா எதுக்கு போய் சேரணும் எனக்கு புரியல. நீங்க தான் இல்ல சேர்ந்திருக்காங்கன்னா அவர்கள் ஏன் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு காரணம் அவர்களுடைய சட்டமன்ற தகுதி இழப்பு ஏற்படும். அது அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என்ற அடிப்படையில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகள் இன்னும் இருக்கு. இவரை இன்னும் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் தலைவராகவே ஏத்துக்கிற முடியாதுங்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. என்னடா இவர் ஆளுமை மிக்க தலைவரா இருந்திருந்தார்னா இவர் கட்சி தலைமை வந்து நேரம் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குன்னா கட்சி கரைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த நிலைமை அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் தொடர போகுது. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் இவர் நிமித்தி வச்சிருவார் நினைக்கிறீங்களா? முடியாது. காரணம் கட்சியில இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைப்பதற்கு தகுதியற்றவராக எடப்பாடியா இருக்கிறார். சிவி சண்முக அண்ணன் இன்னைக்கு போகல. அவரை போறன்னா அவர் வந்து
அவர் ஒரு சட்ட நுணுக்கமானவர், ஆனா சுயமரியாதைக்காரர். அந்த அடிப்படையில அவர் மேடம் அவர் வந்து அவர் எங்க கூட தான் இருக்காருன்னு 4 பேர் பேசிட்டாங்க. வேலுமணி சொல்றாரு, நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு, எல்லாரும் இல்ல சிவி சண்முகம் எங்க கூட தான் இருக்காருன்னு அவங்க எல்லாரும் தெளிவுபடுத்துறாங்க. சொன்னா ஏன் அவர் சொல்லுவாங்க மேடம், அவர் ஏன் போகல? அதாவது இன்றைக்கு ஒற்றை தலைமைக்கு அதிருப்தியில இருக்காருன்னே கூட வச்சுக்கோங்களேன். அப்படி ஒருத்தர் அதிருப்தியில இருந்து என்ன பயன்? எல்லாரும் இந்த பக்கம் வந்தாச்சுல. எல்லாமே ஆட்டு மந்தைங்க மாதிரி போயிடக்கூடாது. தானா இப்ப நான் கூட என்னை போன்ற செம்மலை அண்ணன் கட்சியில இருந்து ஏன் விலகினாரு? இந்த கட்சியை ஒருங்கிருக்கணும், தோல்வி அடைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு விலகினாரு. நான் எதுக்கு விலகினேன்? தொடர் தோல்விகள், ஒரு சமுதாயம் புறக்கணிக்கப்படுகிறது என்று. இவர் தனபால் அண்ணன் ஏன் விலகினாரு? முன்னாள் சபாநாயகர், ஒரு சமூகத்தை பின்னோக்கி செல்றீங்க, உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லைங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியில இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் முக்கிய தலைவர்கள் விலகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடம், இந்த சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் செக்ரட்டரியில போய், நான் செக்ரட்டரியேட் போகும்போது பல பேர் வந்து தாவேக்கு அமைச்சர்களை சந்திச்சு இணைஞ்சுகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கு மேல்மட்ட வேண்டா இருக்கலாம், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளை சந்திச்சு இணைஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போ கட்சி கரைஞ்சுகிட்டு போறதுக்கு யார் காரணம் என்பது உணரலன்னா அப்புறம் எப்படி கட்சி வளர்க்க முடியும்? கேப்போம். திரு முனவர் பாஷா நியாயமா இல்லையா அவர் சொல்றதுல? இப்ப இன்னைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இணைஞ்சிட்டாங்க, இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க. ஆனா அவர்கள் எழுப்பிய கேள்விகள் அப்படியே இருக்கின்றன. தலைமை சரியா இருக்கா? ஏன் நம்ம தொடர்ந்து தோத்துட்டே இருக்கோம்? ஏன் கட்சி அடிமட்டத்தில் தாவேக்கா பக்கம் திமுக பக்கம் கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் பதில் வேணும்ல மேடம். அதாவது எடப்பாடியாருடைய தலைமையை ஒற்றை தலைமையாக வர வேண்டும் என்று ஒற்றை காலிலே நின்று கொண்டு வந்தவர்கள் தான் இவர்கள் எல்லோரும். மரியாதைக்குரிய ஜவஹர் அலி உட்பட எல்லோரும் எடப்பாடியாரை தவிர வேறு யாரும் இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்த முடியாது என்று வாதாடி போராடி அவரை ஒற்றை தலைமையாக கொண்டு வந்தார்கள். இல்ல அவர்களால் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பதவி இல்லாமல் இருக்க முடியவில்லை. எனவே தாவேகாவை ஆதரித்தால் ஒருவேளை தங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், வாரிய தலைவர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வாக்களித்தார்கள். ஆனால் சட்ட ரீதியாக இவர்கள் கொடுத்த ஆதரவு செல்லுபடி ஆகாது என்ற ஒரு கருத்து வருகின்ற பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியே காலி ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சம் இவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், என்றைக்கு எடப்பாடியார் சட்டமன்ற அதிமுகவினுடைய தலைவராகவும் அதை போலவே அதிமுகவினுடைய கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் அறிவிக்கப்பட்டு அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பிலே எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு விப்பை கொடுத்ததற்கு பின்னால் இவர்கள் ஆதரித்து வாக்களிக்கின்ற பொழுது சட்ட ரீதியாக சென்றால் இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் என்ற சூழ்நிலையில இந்த தருணத்துல ஒரு சந்தேகம் எழுது, நீங்களும் கிளாரிஃபை பண்ணலாம், திரு ஜவஹர் அலியும் சொல்லட்டும். இப்போ அவங்க வந்து கொறடா உத்தரவை மீறி வேற கட்சிக்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லி தானே அவங்களை தகுதி நீக்கம் செய்ய நோட்டீஸ் கொடுத்தாங்க. இப்போ அந்த ஓட்டு போட்டது அப்படியே தானே இருக்கு. அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டது இன்னி வரைக்கும் சட்டமன்ற ரெக்கார்ட்ல அப்படியே தானே இருக்கு. இல்ல அது ஓட்டு போட்டது அப்படியே இருக்கு. ஐயா சாமிங்களா, கொஞ்சம் கேள்வியை முடிக்கிறேன். அப்போ அவங்க போட்ட ஓட்டு இன்னும் செல்லும்னா, இப்ப நாங்கெல்லாம் சமரசம் ஆயிட்டோம், இனிமே தகுதி நீக்கம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்றது வந்து செல்லுமா? நீங்க சார் எனிவே தப்பு பண்ணிட்டீங்க, அப்ப எனிவே யூ ஆர் அட்ராக்டிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சபாநாயகர் சொல்ல முடியுமா? ஆமா, தே ஆர் அட்ராக்டிங் டிஸ்குவாலிஃபிகேஷன், நோ டவுட். அததான் வந்து இன்பதுரை வந்து வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கார். அந்த வழக்கு வருகின்ற பொழுது நீதிமன்றம் அதற்குரிய தீர்ப்பை தரும். அப்போ இன்னைக்கு இவங்க கட்சி சமரசம் ஆயிட்டதுனால அந்த கேஸ் முடிஞ்சிருமா முடியாதான்னு கேட்கிறேன் நான். இல்ல, இதை திரும்பி பெறுவதற்கு அவர்கள் போகிறார்கள். இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி கொடுத்த மனுவை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த அணியினர், அதாவது வந்து எடப்பாடியார் தலைமையிலான அணியினர் வாபஸ் வாங்கிக் கொள்கின்ற பொழுது தகுதி நீக்கம் என்பது, அந்த தகுதி நீக்கம்
ரத்து செய்யப்பட்டு விடும். எனவே இவர்களை பொறுத்தவரை பழைய அதிமுகவினுடைய உறுப்பினர்களாக எடப்பாடியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாகி விட்டார்கள். நான் கொஞ்சம் வைல்டா தான் இருக்கலாம் ஒருவேளை, பட் இருந்தாலும் அப்படி ஒரு சட்ட வாய்ப்பு இருக்கான்னு கேட்க முயற்சி. இப்ப சபாநாயகர் சார், நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் கொடுத்த மனு அது வாபஸ் வாங்க முடியாது. நீங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் நோட்டீஸ் கொடுத்தது தான், நான் தான் அதுல முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது அதாவது சட்டமன்றத்திற்குள்ளே சபாநாயகருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள், எடப்பாடியார் தலைமையை சார்ந்தவர்கள். எனவே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சபாநாயகர் தான் அதிகாரம் பெற்றவர். திரு ஜவஹர் அலி, அதாவது சபாநாயகர் தான் இறுதி முடிவு எடுக்கணும். ஏன்னா இவங்க தகுதி நீக்கம் வாபஸ் வாங்கிட்டா கூட ஏற்கனவே அந்த முடிவை சபாநாயகர் அதிகாரத்துக்கு உட்பட்டது, அவர் தான் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா ரெண்டு பக்கமும் விப் இல்லாத சமயத்துல, அதனால சபாநாயகர் நாளைக்கு எப்படி முடிவு எடுப்பாருங்க பொறுத்துதான் சொல்ல முடியுமே தவிர, இவங்க வாபஸ் வாங்கிட்டா கூட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இந்த எடப்பாடியார் பக்கமும் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க சொல்ல முடியாது. நாளைக்கு சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை பொறுத்துதான் அவர் விதிகளின்படி முடிவு எடுப்பார். அண்ணன் சொன்னாரு, எடப்பாடியாரா தலைவரா தேர்ந்தெடுத்தோம், உண்மைதான். நாங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கு கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போவாரு, கட்சியை வெற்றி பெற வைப்பான்னு பார்த்தா நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தோல்வி அடைஞ்சு இந்த கட்சியின் எப்படி வெற்றிக்கான அந்த இலக்கை அடைவதற்கான அந்த புள்ளியை தொடவே இதுவரைக்கும் ஆரம்பிக்கும் போது, அப்போ உங்கள் மீது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுவது உண்மைதானே. அப்போ அதற்கு விளக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன் செய்யற இப்ப மந்திரி பதவிக்காக இவங்க போனாங்கண்டா, நீங்க எடப்பாடியார் மறைமுகமாக ஸ்டாலினுடன் சேர்ந்து முதலமைச்சர் ஆவதற்காண்டி ஒரு உள்குத்து வேலை குறுக்கு வழியில் போகும்போது இவர்கள் மந்திரிக்காக போனாங்க நீங்கள் குற்றம் சொல்வது எந்த வகையில நியாயம் என்பதை கேட்டுட்டு, இன்றைக்கு காலம் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க மேடம். இதே நம்ம சபாநாயகர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர் ஒரு எடப்பாடியார்கிட்ட கேட்டார், கட்சியில என்ன சேர்த்துங்க, அவர் என்ன தப்பு செய்தார், அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவரை வெளியே அனுப்பும்போது அவரும் சேர்ந்து போனார். அதை தவிர எந்தமே தப்பையும் பண்ணல. அவரை கட்சியில இருந்து நீக்கி விட்டு கட்சியில சேருங்கன்னு சொல்லும் போது சேர்க்காம இருந்தவர். ஆனால் இன்றைக்கு அதே காலம் எப்படி சுத்தி வருதுன்னு பாத்தீங்களா? இன்றைக்கு அதே சபாநாயகர்கிட்ட எடப்பாடியார் போய் மனு கொடுக்கிறார், இதுக்கு சட்டத்தை தீர்த்து வைங்க, இதுதான் காலம். அதே மாதிரிதான் செங்கோட்டையன் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் காஞ்சிபுரத்திலே ஒரு அதிமுக நிர்வாகி போட்டியிட்டவர் நிர்வாகி அவர் என்ன சொன்னார், உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம், உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம் எடப்பாடியார் பத்து அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆனால் இது முடிச்சேன். ஆனால் இன்றைக்கு தாவேக்கால ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக இருக்கிறார். இதுதான் காலம். அப்போ ஒரு தலைவர் என்பது தாய்மை உள்ளத்தோடு செயல்படலாம். இப்படிதான் கட்சியில் இருக்கவர்கள் எல்லாம் வேறு அணிக்கு செல்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் கட்சியை நடத்த இயலாத ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் இந்த கட்சியை நடத்துவதற்கு எந்த வகையிலும் தார்மீகமாக தகுதி இல்லாதவர் என்பதுதான் நான் சொல்றேன். தேங்க்யூ திரு முனவர் பாஷா, நிறைவான கருத்து தான் சுருக்கம். நிறைவான கருத்து என்பது புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவரும் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா மறைவதற்கு முன்னால் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் நிலைத்து நீடிக்கும் என்று சொன்னார்கள். அந்த இயக்கத்தை நிலைத்து நீடிக்க செய்யக்கூடிய பெருமையும் பொறுப்பும் எடப்பாடியாருக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்கள் இரட்டை இலையை என்றைக்கும் மறக்க மாட்டார்கள். எத்தனை பேர் துரோகம் செய்து போனாலும் கூட அந்த இரட்டை இலைக்காகவும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவிக்காகவும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சமுதாயம், வாக்களிக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே யார் பொதுச் செயலாளர் என்பதல்ல முக்கியம், இரட்டை இலையும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியினுடைய தலைமையிலே உருவாக்கப்பட்ட இயக்கம் என்ற அடிப்படையிலே ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் இது சுபமா அல்லது இன்னும் தொடர்கதையாக போகிறதான்னு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவித்த இருவருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.